ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட மெனு தான் பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரெட்டு ப்ளஸ் எக். ஸோ 2ம் சேர்த்து பிரெட் ஆம்லேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு ப்ரவுன் ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போறோம். ப்ரவுன் ரைஸ் வந்து 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர்ல வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறுனா போதும். அதே மாரி மீல் மேக்கர பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது இன்னும் நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து ஊற வைக்கிறோம். இப்போ இது 2ம் ஊறட்டும். இப்ப தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். இந்த ப்ரவுன் ரைஸ் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா, நல்லா நம்மளுக்கு வேகுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும், சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்ப இத வந்து 2யும் நம்ம வந்து ஊற வச்சுரலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பட்டை, சோம்பு, ஏலக்காய், 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு தயிர் வந்து தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலாவும், பிரியாணி மசாலாவும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் காரம் கம்மியா இருக்கிற வேணுன்றனால நான் கொஞ்சமா எடுத்திருக்கேன். நீங்க வந்து காரத்துக்கு ஏத்த அளவு நீங்க எடுத்துக்கலாம். காரம் அதிகமா வேணும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். இத தான் நம்ம இப்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே மாரி நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு எக் வந்து உடைச்சு எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 3 பொருள் மட்டும் தான் சேர்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி எடுத்ததுக்கப்புறம் லைட்டா எண்ணெய் இல்ல நெய் எது வேணுமோ போட்டு தடவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெட்ட வந்து முன்னாடி பின்னாடி நல்லா வந்து சூடு பண்ணிட்டு, அதுக்கு மேல இத வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ அப்படியே திருப்பி போட்டு, மறுபடியும் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது 2 பிரெட்டுக்கு இந்த ஒரு எக் வந்து இந்த மாரி நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நெய் வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம். நான் எண்ணெய் தான் வந்து லைட்டா ஊத்திக்கிட்டேன். அதே மாரி நம்ம இன்னொரு பிரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மதியானம் லஞ்ச் மெனு வந்து நம்ம பார்க்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச். ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன மெனுன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் ரெடி பண்ண போறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். 1 வெங்காயம் தான் போட போறேன். இன்னொரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடிக்காக. 1 வெங்காயம் ஏன் போடுறோம் அப்படின்னா, சாதம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அளவு தான் போடுறேன். அந்த 1 டம்ளருக்கு 1 வெங்காயம், 1 தக்காளியே கரெக்ட்டா இருக்கும். அந்த அளவு போட்டாலே போதுமானது. இதில பாதி வெங்காயத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கட் பண்ணி, அதே மாரி பாதி தக்காளியையும் கட் பண்ணி, மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 1 வெங்காயம், 1 தக்காளியில பாதி வந்து அரைச்சும், பாதி வந்து சின்ன சின்னதா நறுக்கியும் தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதிய போட்டு நான் நல்லா மிக்ஸி ஜார்ல வந்துட்டு 2 சொத்து விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மீதம் இருக்கிற அந்த பாதி வெங்காயத்தையும், பாதி தக்காளியையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, தாளிக்கிறதுக்காக. அது கூட கொஞ்சோண்டு இருந்த அந்த கொத்தமல்லியையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார்ல 2 சுத்து விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில கடாய் ஒண்ணு வச்சு, நெய் வேணும்னா நெய் விட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அது கூட சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வதக்கி விட்டுக்கிறேன். நெய்யில தாளிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இத வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்த வதக்கும்போதே இது கூட கொஞ்சோண்டு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பொடியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மீல் மேக்கர் வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருந்தோம்ல அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் ப்ரௌன் ரைஸ் அரிசிக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து பண்ணணும். இப்போ குக்கரில் வச்சோம் அப்படின்னா குழஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் நல்லா வேகிறதுக்காக 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது அரிசியை வந்து நல்லா களைஞ்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா? அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி போய் நல்லா வந்து சாதம், மீல் மேக்கர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா இன்னும் ஒரு 2 தடவை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். நம்ம அந்த தண்ணி லைட்டாக இருக்கிறதோடையே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா வந்து சூப்பராக வந்துடும். கடைசியில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து புலாவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சுருந்த அந்த இன்னொரு வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தவிர நம்மளுக்கு வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புலாவுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.